சூப்பரா மணக்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா கோகனட் மில்க் புட்டிங் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க இது வீட்டில் செஞ்சதா இல்லை கடையில் வாங்கினதான்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும், டேஸ்ட் வேற லெவலாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாவ், எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. ஓ மை காட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் புட்டிங். இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆன் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் புட்டிங் செய்யறதுக்கு நான் மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்னதா கீனி வச்சிருக்கேங்க. நீங்க தேங்காய் துருவிட்டும் போடலாம், இல்ல இந்த மாதிரி பீஸா வேணாலும் போடலாம். இப்போ இதோடய 3 ஏலக்காயும் போட்டுடலாங்க. இப்போ இது மிக்சி ஜார்ல கொட்டிடலாங்க. இந்த கப்ல தாங்க 1 கப் தேங்காய் எடுத்தேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் பிடிக்கிற கப்பு கிண்ணம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதே கப்ல தாங்க மீதி தேவையான பொருட்களும் எடுக்கணும். அடுத்தது தண்ணி 2 கப் ஊத்திக்கலாங்க. இப்ப நான் தண்ணி ஊத்துன அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ml இருக்குங்க. இப்ப இது நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்ப இது ஒரு வடிகட்டியால வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின சக்கையெல்லாம் திரும்ப மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டேங்க. இப்ப திரும்ப இன்னும் 1 கப் தண்ணி ஊத்திடலாம். 2வது பாலையும் பறிச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. இப்ப 2வது பாலும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம முத பால்லயே இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. தேங்காய் பால் கொஞ்சம் கூடி குறைச்சி இருக்கலாங்க, அதை பத்தி ஒன்றும் தவறு கிடையாது. பட் ஆனா நல்லா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கிற தேங்காயை பொறுத்தும் அதோட டேஸ்ட் இருக்கு. ரொம்ப இளந்தேங்காயும் எடுக்க வேணாம், ரொம்ப நெத்துக்காயாவும் இருக்க வேண்டாம். மீடியம் காயா இருக்கிற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்ப தேங்காய் பால் நல்லா வருங்க. இப்ப இதுல இருந்து கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஒரு கப்ல வச்சுக்கலாங்க. அதாவது எந்த கப்ல அளந்தமோ எல்லா அளவும் அதே கப்லயே நான் 1/2 கப் எடுத்துக்கிறேங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப இதுல இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுலயே போட்டுடலாங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குங்க. நீங்க இனிப்பு கூடி குறைச்சி போட்டுக்கலாம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப. இப்ப நான் போட்டிருக்கிறது மீடியம் இனிப்பா இருக்குங்க. இப்ப இது அப்படியே 2 கிளறி கொடுத்துடலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. அப்ப இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். இப்ப அடுத்தது கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சிக்கணுங்க. நம்ம 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதுலயே இப்ப கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு கரைச்சிக்கலாம். சோ கார்ன்ஃபிளவர் மாவு இந்த டீஸ்பூன்ல நான் 5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம எடுத்த கப்புல அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் இருக்குங்க. இப்ப இந்த கார்ன்ஃபிளவர் மாவு இதுலயே கொட்டிடலாம். கார்ன்ஃபிளவர் மாவுனா சோள மாவுங்க. இது போடும் போதுதான் உங்களுக்கு புட்டிங் நல்லா கட்டியா வருங்க. இந்த கார்ன்ஃபிளவர் மாவு ரொம்ப அதிகமா போட்டா ஹார்ட் ஆயிடும், கம்மியா போட்டீங்கன்னா செட் ஆகாது. சோ அளவா போடணும். இப்ப இது நல்லா ஸ்பூன் வச்சு கரைச்சு கொடுத்துடலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாம. நீங்க கார்ன்ஃபிளவர் மாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல அகர் ஜெலட்டின் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்படி கட்டி இல்லாம கரைச்சிக்கணுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம புட்டிங் காய்ச்சி ஊத்துறதுக்கு ஒரு மோல்டு ரெடி பண்ணிக்கலாங்க. கேக்லாம் பேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்திரம் இருந்தா எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் இப்ப தேங்காய் பால் யூஸ் பண்றதுனால இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறேங்க. உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் எண்ணெய் தடவுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பட்டர், நெய், இல்ல வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கலாம். இந்த அளவுக்கு தடவி கொடுத்தா போதுங்க. நான் இந்த பேக்கிங் ட்ரேல ஊத்த போறேன். நீங்க இதே ட்ரேவிலே ஊத்தினாதான் வரும்னு கிடையாது. ஏதாவது சில்வர் கிண்ணம், டிஃபன் பாக்ஸ், இல்ல கண்ணாடி பவுல், இந்த மாதிரி எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் லைட்டா எண்ணெய் தடவுனா போதும். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்ப தேங்காய் பால் காய்ச்சிக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால் ஸ்டவ் மேல வச்சிடலாம். இந்த தேங்காய் பால் திரிஞ்சிடும். ஸோ அடுப்பணல் கம்மியா தான் வைக்கணும். ஆனா கைவிடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த பால் லேசா சூடாகிற வரைக்கும் தான் இதை நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது திரிய ஆரம்பிச்சிடுங்க. நீங்க இப்படி கைவிடாம கிளறலன்னா பால் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு வந்துருங்க. அதாவது திரிஞ்சு போயிடும். இப்ப லேசா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்ன்ஃபிளவர் தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்ப ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கரண்டி வச்சு கிளறிக்கிட்டு இந்த கார்ன்ஃபிளவரும் ஊத்திடலாங்க.
கார்ன்ஃபிளவர் ஊற்றின உடனே அப்படியே திக்காக ஆரம்பிக்கும், அடி பிடிக்கும். ஸோ கைவிடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இது நல்லா கொதி வரும். இனிமே நமக்கு பால் தெரியாது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது நல்லா கொதி வர வரையிலும் கைவிடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பார்த்தீங்களா, முன்ன இருந்ததை விட திக்காயிருக்கு. கொதி வரவோ ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இதுல இருக்கிற பச்சை மணம் போகும். நீங்க கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ஒரு மாதிரி பச்சை வாடை இருக்கும். அதாவது கார்ன்ஃபிளவர் பச்சையா தானே கரைச்சி ஊத்தி இருக்கும். பாருங்க, முன்ன இருந்ததை விட கொஞ்சம் லைட்டா அப்படியே கலர் மாதிரி இருக்கு. இந்த அளவு கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாத்தீங்களா, திக்னஸ் இப்படி இருக்கணும். ஸோ கார்ன்ஃபிளவர் ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா அப்படி புட்டு மாதிரி ஆயிடும், கொஞ்சம் ஹார்டா இருக்கும் நம்ம புட்டிங். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது உடனே மோல்டுல ஊத்திடலாங்க. உடனே டக்குன்னு ஊத்திடணுங்க, இல்லைன்னா அப்படியே லேயர் லேயரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கட்டி கட்டியா இருக்கும். இப்போ இது நல்லா ஆறி செட் பண்ண வைக்கணுங்க. நல்லா ஆறின பிறகு இது 2 to 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரீசர்ல வைக்க கூடாது. நார்மலா நம்ம காய் வைப்போம் பார்த்தீங்களா, அதுல வச்சாலே போதும். ஸோ 2 to 4 மணி நேரம் ஆகும் இது செட் ஆகுறதுக்கு. ஈவன் நீங்க 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, இப்படி தொட்டு பார்த்தா கையில ஒட்டக்கூடாது. ஸோ கையில ஒட்டலன்னா நல்லா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் 2 மணி நேரத்துல பார்த்தேன். ஸோ நடுவுல கொஞ்சம் செட் ஆகாம இருந்தது. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் விட்டு தாங்க இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இங்க பாருங்க, இப்படி தொட்டா கையில ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு தள தள தளன்னு இருக்குன்னு. ஸோ நல்லா செட் ஆயிடுச்சு. உடனே இதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டக்கூடாதுங்க. 3 to 4 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். அப்பதான் இந்த ஓரத்துல நமக்கு நல்லா வரும், உடையாம. இப்போ இது அப்படியே வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ஆனா இதுக்கு ஒரு சாஸ் பண்ணி அதோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க ஸ்ட்ராபெரி சாஸ் எப்படி பண்றதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி சாஸ் பண்றதுக்கு நான் 100 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்து அதை கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி சாஸ் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி இதுலயே கொட்டிடலாம். தேவையான அளவு இனிப்பும் போட்டுக்கலாங்க. நான் சர்க்கரை 5 டீஸ்பூன் போடுறேங்க. இது பெரிய ஸ்பூனு, ஸோ அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்க நார்மலா சின்ன டீஸ்பூனா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அளவு போட்டுக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு 50 கிராம் போட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா சாஸ் கொஞ்சம் இனிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுலயே ஒரே ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கலாம். இப்ப கிளறி கொடுத்துடலாங்க. அடுப்பணல் ஃபுல்லா கம்மியா இருக்கட்டும். இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஃபுல்லா கரையிற மாதிரியும் செய்யலாம், இல்ல அப்படியே பீஸா இருக்கிற மாதிரியும் செய்யலாம். நான் இது கொஞ்சம் பீஸா இருக்கிற மாதிரி தாங்க இந்த சாஸ் செய்ய போறேன். இப்ப சர்க்கரை உருகிடுச்சு. அடுத்தது ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது அரை ஆரஞ்சு பழம் எடுத்து அதை புளிஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இதுல ஊத்திடலாம். நான் எடுத்த ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி இருக்கிறதுங்க. இதுல ரொம்ப புளிப்பு இருக்காதுங்க. ஏற்கனவே ஸ்ட்ராபெரியில ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதோட இது சேரும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. சாஸோடைய திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சுண்ட வச்சுக்கணுங்க. எனக்கு இப்படி கொஞ்சம் திக்கா இருந்தாலே போதும். நம்ம ஸ்ட்ராபெரியும் சாஃப்டா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன். இதுலேயே ஊற்றிடலாம். ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காகவும் ஒரு ஷைனிங்காக தாங்க இந்த கார்ன்ஃபிளவர் ஊத்துறது. இது நல்லா அப்படியே ஒரு கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு சாஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இது எப்படி பிளேட்டிங் பண்றதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கூலிங்கும் போயிருக்குங்க. நம்ம ஓரத்தில் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்தரலாம். நம்ம இங்கே ஓரத்தில் கத்தி இல்லைனா ஸ்பூன் விட்டு அப்படியே லேசாக எடுத்து கொடுக்கணுங்க. நான் ஒரு ஸ்பூனால் எடுத்து கொடுக்குறேன். இப்போ ஒரு பிளேட் இது மேலே கவுத்து அப்படியே கமுத்தரலாங்க. உடனே எடுக்க வேண்டாம். ஒரு 10 to 20 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாங்க. 20 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ மேலே அப்படியே தட்டி கொடுத்துடலாம். போதுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் ரெடி பண்ண சாஸை அந்த பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் சாஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதிலே ஊற்றிடலாம். ஸோ
சூப்பரா மணக்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா கோகனட் மில்க் புட்டிங் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சுவையாவும் இருக்கும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுவும் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே செய்யலாம். எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க கண்டிப்பா இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா அதை விட பெரியவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். ஏன்னா இது சாப்பிட பல்லே தேவையில்லைங்க. நாக்குல போட்டவொன்னா நேரா வயிற்றுக்குள்ள போயிடும். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். பிகினர்ஸ் கூட செய்யலாம். இது செய்யறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. இதுக்கு மெயினா டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம். கார்ன்ஃபிளவர் போடும்போது ரொம்ப ஓவரா போட்டா ஹார்ட் ஆயிடும். கம்மியா போட்டா இப்படி செட் ஆகாது. சாஸ் பண்றது நம்ம ஆப்ஷனல் தான். வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப வந்து இங்க பெங்களூர்ல ஸ்ட்ராபெரி சீசனா இருக்கு. சோ எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப சீப்பாவே கிடைக்குது. அது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நாளா எங்க வீட்டு சின்ன குழந்தைங்க கேட்டுட்டே இருந்தது. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்கேன். சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தேங்காய் பால் எடுக்க தேங்காய் தண்ணி ஊத்தி அரைச்சிருப்பேன். ஈவன் நீங்க இளநீ தண்ணி கிடைச்சதுன்னா அதுல கூட ஊத்தி அரைக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் சொன்ன அளவுகளோடையும் டிப்ஸ்களோடையும் செஞ்சீங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி சூப்பரா வீட்லயே கோகனட் மில்க் புட்டிங் செய்ய முடியுங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சோ மீதி இருந்ததை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கிண்ணத்துலயும் இப்படி ஒரு கப் கேக் செய்யறதுலயும் ஊத்தி வச்சிருக்காங்க. இதுவும் நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரா வரும். சோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாவும் கொடுத்துடலாம். அப்படியே இந்த சாஸு கொஞ்சம் தொட்டு டேஸ்ட் பார்த்தலாம். வாவ், ஓ மை காட். இந்த சாஸ் ஒரு இனிப்பு புளிப்போட இருக்கு. இந்த புட்டிங் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு, சான்ஸே இல்லை. அதுவும் இந்த சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ சாஸுக்கு வந்து இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு தான் இது செய்யணும்னு கிடையாது, எப்போ வேணாலும் செய்யலாங்க. அதுவும் இப்போ வந்து சம்மர் சீசன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.